இந்த தேங்காய் நார் ஒரு கிலோ 250 ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்காங்க அமேசானில். ஆச்சரியமாக இருக்குல்ல? உண்மை. அது நார்மலாக ஹோல்சேலில் எடுத்தால் ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு போகுது. அப்படி என்னடா அந்த தேங்காய் நாரை வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இந்த தேங்காய் நாரை வச்சு நிறைய பிஸ்னஸ் உற்பத்தி ஆகிட்டுருக்கு. அதுவும் எக்ஸ்போர்ட்டில் இதுதான் நம்பர் 1. பெரிய பெரிய கண்ட்ரிஸ், ஈவன் சைனா, யூஎஸ்ஏ, ஜப்பான், யூரோப் ஃபுல்லாக, துபாய், இவங்க எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியா தான் நம்பர் 1 எக்ஸ்போர்ட்டில் இந்த கோகோ பீட்டுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வியட்நாம், ஸ்ரீலங்கா, இது மாதிரி கண்ட்ரிஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உலகத்தில் டிமாண்ட் இருக்குது, ஃபில்ஃபில் பண்ண முடியல. ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த குப்பையிலையும் எரிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோகோ பீட் இருக்கிற மார்க்கெட் ஹியூஜ். ஸோ இந்த பிஸ்னஸை நம்ம எப்படி செய்யறது? ஸோ ரொம்பவே புதுமையான விஷயத்தோடு வந்திருக்கோம். ஒரு ப்ராடக்ட், அந்த ஒரு ப்ராடக்ட்லேருந்து 5 பிஸ்னஸ் நம்மளால் செய்ய முடியும். ஒரு ப்ராடக்ட்டில் 5 பிஸ்னஸா அப்படின்னு ஆச்சரியப்பட்டீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னமும் ஆச்சரியப்படுவீங்க. அந்த ப்ராடக்ட் இது தான், தேங்காய் நாருங்க. இந்த தேங்காய் நார்லேருந்து ஒரு 5 விதமான பிஸ்னஸ் செய்யலாம் நம்ம. ஹியூஜ் ப்ராஃபிட், பயங்கர டிமாண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் நார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் தூக்கி போட்டுட்ருக்கோம். இந்த தேங்காய் நார் ஒரு கிலோ 250 ரூபா போயிட்டுருக்கு அமேசானில், பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஒரு கிலோ 250 ரூபா அந்த தேங்காய் நார். அப்படி என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக இதுக்கு நிறைய யூஸ் இருக்குது. இதை வச்சு தான் வெளிநாட்டில் விவசாயமே பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் நிற்கிது, மண் இல்லை உற்பத்தி பண்ண. ஸோ கொஞ்சோண்டு மண்ணை போட்டு இந்த தேங்காய் நாரை போட்டு இந்த கோகோ பிட் இதை வச்சு தான் அக்ரிகல்ச்சரே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோகோ பிட்னால் இந்த தேங்காய் நாரை சுத்தமாக அரைச்சிருவாங்க. அரைச்சி பவுடராக இருக்கும். அந்த பவுடரை வந்து சின்ன பார் மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. அந்த பாரை வந்து கொடுத்துருவாங்க பேக் பண்ணி. ஸோ இந்த பாரை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து மண்ணில் கலந்து விவசாயம் பண்ணுவாங்க. பண்ணுற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி உங்களுக்கு கம்மியாக ஊற்றலாம். இப்போ மண்ணில் இருக்க தண்ணியோட ரொம்ப தண்ணி தெளித்தா ஒரு வாரத்துக்கு இருக்கும். ஏன்னா இது வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து நல்லாவே பண்ணும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஆர்கானிக். ஸோ இதனால் இதில் வச்சு தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் துபாயிலலாம் இதில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால இது டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஸ்க்ரப்பர் கூட தேங்காய் நாரை வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இப்போ பெரிய பெரிய பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்போ அந்த சிமெண்ட்டில் வந்து இந்த தேங்காய் அதை வந்து கலந்துருவாங்க. கலந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்கன்னா அந்த பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த பில்டிங் ரொம்ப ஹாட்டாக இருக்காமல் கொஞ்சம் கூலிங்கான பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காய் நாரை நீங்கள் அப்படியே விற்க முடியும். ஸோ ஒரு கிலோ 250 ரூபாய்க்கு போகுது. ஸோ அப்படியே நீங்கள் கலெக்ட் பண்ணி அப்படியே நீங்கள் பேக் பண்ணி உங்களால் அமேசான்லேயே விற்க முடியும் ஃபஸ்ட்டு. இல்லைன்னா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால் லோக்கல் மார்க்கெட்டில் எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்களோ, இந்த கோகோ பீட் எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்களோ, இந்த கோகோ பீட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம். அவங்க வந்து ஒரு கிலோ வந்து மேக்ஸிமம் ஒரு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க ஹோல்சேலில் எடுக்க போகிறாங்க. நீங்கள் 1 டன் 2 டன்னு கொடுக்க போகிறீங்க. அப்போ வந்து அதுக்கு விலை கம்மியாக இருக்கும். இதே வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அமேசானில் கொடுக்குறப்ப உங்களுக்கு விலை அதிகம். ஸோ நீங்கள் எது மாதிரி பண்ண போகிறீங்கன்னு இந்த விஷயத்தை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொத்தமாக நிறையா இருக்குன்னா நீங்கள் பல்கில் கொஞ்சம் போய் இங்கே கொடுக்கலாம். ஸோ கோகோ பீட் எங்கே மேனுஃபேக்சரிங் பெரிய பிளான்ட் மாதிரி இருக்கும் அங்கே வந்து கொடுத்தீங்கன்னா அதை ஃபுல்லாகவே எடுத்துப்பாங்க. எடுத்து அவங்க அரைச்சி அவங்க வந்து ஃபர்தராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். இந்த செகண்டாக நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த மேனுஃபேக்சர் ஆகிறீங்க கோகோ பீட் மேனுஃபேக்சர். அதுக்கு 2 விதமான மிஷினரிஸ் தேவை. ஒன்று வந்து என்ன பண்ணுன்னா, அந்த வந்து கிரைண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ கோகோ பீட்டாக கிரைண்ட் பண்ணி கொடுக்கும். இது விதமான மிஷின்ஸ். செகண்ட் என்னன்னா, அந்த கிரைண்ட் பண்ண கோகோ பீட்டை வந்து ஸ்லாப்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துரும். கம்ப்ரஸ் பண்ணி சின்ன அதே ஸ்லாப்பாக ரெடி பண்ணி கொடுத்து இதுக்கு ஒரு மிஷினரி இருக்குது. மிஷினரி காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு 12 lakhs. இதை மிஷின் வாங்கி, ஏன்னா 2 மிஷின் வாங்கி இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா கோகோ பீட்டை அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து கோகோ காயிராக எடுத்து அதை வந்து நீங்கள் பேக் பண்ணி கொடுக்க முடியும். இல்லைனா இது மாதிரி நீங்கள் பேக் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ 2 விதமாக நம்மளால் அவுட்கம் எடுக்க முடியும். ஒன்று வந்து காயிர், அதான் வந்து நார் அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இதை கொடுக்குறப்போ இது ஒரு விதமான பிஸ்னஸாக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த கோகோ பீட்டை எடுத்து சின்ன சின்னதாக ஸ்லாப் மாதிரி போட்டு அந்த பிரிக் மாதிரி ஆயிரும். அந்த பிரிக்காக கொடுப்பாங்க. ஸோ இது வந்து 750 grams 1 கிலோ. ஸோ இது மாதிரி பேஸ்ட் ஆன் த எது மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அது மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க. பிளான்டேஷன்ஸுக்கு எல்லாத்துக்கும், நர்சரிஸ் அங்கே எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வாங்கிப்பாங்க. ஸோ இது ஒரு மாதிரி பிஸ்னஸ்.
தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். ஸோ இதை பிரிக் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்கு வெப்சைட்ஸ் இருக்குது. நம்ம ஈவன் இந்தியன் கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இது மாதிரி பிஸ்னஸ்க்கெலாம். ஸோ அந்த வெப்சைட் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். coir அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் ஐடி. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களால் ரீசர்ச் பண்ணி உங்களால் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ 3778 கோடி நம்மளால் 2020 முடியும் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்தளவுக்கு டேர்ன் ஓவர். ஸோ அந்தளவுக்கு ஹியூஜான ஒரு மார்க்கெட்டில் இருக்கிறது தான் இந்த காயில். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you next video. Till then, take care. Bye from Shiva.